கடமையான குளிப்பு எப்படி குளிக்கிறது? குளிப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொல்லி தந்தாங்க. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மனைவி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் கடமையான குளிப்பு குளித்தால் முதலாவது என்ன பண்ணுவாங்கண்டா, தன்னுடைய கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்க, மறைவிடம், இந்த பகுதியை கையால தேய்ச்சி கழுவிட்டு தன்னுடைய கைய மண்ல தேய்ச்சி கழுவி கழுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, சும்ம தவல்ல வுதுஅஹு லிஸ்ஸலா, தொழுகைக்கு வுது எடுக்கிற மாதிரி வுது எடுப்பாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கால கழுக மாட்டாங்க. சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கண்டா, ரசூலுல்லாஹ் தண்ணி உழுக்கு அப்படி ரெண்டு கையம் போடுவாங்க, விரல போட்டு தண்ணி உழுக்கு போட்டு ஃபயுஹல்லிலு பிஹா உசூல ஷஅரி, தலைய கொடை ரெண்டு சொல்லுவாங்க, தலைய இப்படி தண்ணியை தொட்டு கொடைவாங்க ரசூலுல்லாஹ். கொடைஞ்சி போட்டு என்ன பண்ணுவாங்கண்டா, கையால அள்ளி 3 தடவை என்ன செய்வாங்க, தலைக்கு தண்ணி ஊத்துவாங்க. தலைக்கு தண்ணி ஊத்தி போட்டு சும்ம யுஃபீதுல் மா அலா ஜில்திஹி குல்லி, பிறகு ரசூலுல்லாஹ் முழு உடம்புக்கும் தண்ணி ஊத்துவாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, சும்ம நஹா, அந்த நாங்க இங்க குளிச்சோன்னு வைங்க, இங்க சவர்ல குளிக்கிறோம், குளிச்சுட்டு இன்னொரு டெப் இருக்கும், அந்த டெப்பு கிட்ட போய் காலை கழுவிக்கிறது. இதுதான் கடமையான குளிப்ப குளிக்கிற முறை. சரியா? நீங்க சவர்ல குளிச்சாலும் சரி, கிணத்துல குளிச்சாலும் சரி, இதுதான் கடமையான குளிப்பை குளிக்கிற முறை.